அலட்சியமாக இருக்காதே. பல வருடங்களுக்கு முன்பாக அமெரிக்காவிலே பணிபுரியும் ஒரு இந்திய பேராசிரியர் தன்னுடைய வாழ்க்கை தத்துவத்தை பற்றி என்னுடைய நண்பனிடம் கூறினார். உன் இலக்கை நீ போதுமான அளவு குறைவாக நிர்ணயித்தால் நீ எப்பொழுதும் வெற்றிகரமாகவே இருப்பாய். இதை கேட்டு என்னுடைய நண்பன் சிரித்தான். இது உலக லௌகீக ஞானமாக தோன்றினாலும் இந்த கூற்று சாத்தனால் தூண்டப்பட்டது. உன்னுடைய தற்போதைய நிலைமையை குறித்து அதிக திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் உட்கார்ந்திருக்கிறாயா? நான் கேட்கிறேன், உன் ஆண்டவர் அதை குறித்து என்ன நினைக்கிறார்? தேவன் ஒருபோதும் ஒரு உபயோகமற்ற குப்பை காரியத்தையோ தோல்வி அடைவதையோ தவறானதையோ உருவாக்கியதில்லை. அவர் நம்மை படைத்தபோது அவர் நமக்காக நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இந்த பூமியிலே வாழுகிற ஒருவரும் கூட முற்றிலும் தேறினவன் என்று சொல்ல முடியாது. என் வாழ்விலே இதுவரைக்கும் தேவன் செய்த நன்மைகளை குறித்து நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆனால் இன்னும் நிறைய வர இருக்கிறது என்பதையும் நான் அறிவேன். தேவன் இன்னும் அதிகத்தை எனக்கு காட்டுகிறார். அவர் என் மூலம் இன்னும் அதிகத்தை சாதிக்க விரும்புகிறார். நான் இன்னும் அடைந்தாயிற்று என்ற நிலைமைக்கு நான் இன்னும் வரவில்லை. சகோதரனே, சகோதரியே, நீ இப்போது பெற்றிருப்பதை விட, அனுபவிப்பதை விட தேவன் உனக்காக அதிகம் வைத்திருக்கிறார். உண்மையிலே நீ கர்த்தரை அறிந்திருக்கிறாய், நேசிக்கிறாய். ஆனாலும் உனக்குள்ளே ஒரு திருப்தி அடையவில்லை. ஏனென்றால் தேவன் தான் உன்னை அந்த அதிருப்தி அடைய செய்கிறார். இது ஒரு பரிசுத்த அதிருப்தி. உன் வாழ்க்கை தேவனது சிறந்ததில் இன்னும் இல்லை என்பது உனக்கு தெரியும். உன்னுடைய திருமண வாழ்க்கை தேவனது சிறந்ததில் இன்னும் இல்லை என்று உனக்கு தெரியும். உன் உடல்நலம் தேவனுடைய சிறந்ததில் இன்னும் இல்லை என்று உனக்கு தெரியும். உன் வேலையானது ஒரு முட்டுச்சந்துக்கு வந்து விட்டது என்று உனக்கு தெரியும். அதிலிருந்து எங்கேயும் போக முடியல. உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கை ஒரு நெருக்கடியில் இருக்கிறது என்று உனக்கு தெரியும். தேவனே இந்த பரிசுத்த அதிருப்தியை உனக்குள்ளே தூண்டி விட்டிருக்கிறார். உனக்கு இன்னும் நிறைய வர இருக்கிறது என்பதை நீ அறிவாய். அதனால் நீ திருப்தி அடையவில்லை. உங்களிலே பலருக்கு இந்த பரிசுத்த அதிருப்தி இருக்கிறது. ஆனாலும் அதை நீங்கள் பொறுத்து கொள்ளுகிறீர்கள். தேவனில் சிறந்ததை விட குறைவாக வாழ முடிந்தால் அப்படியே இருந்து விடலாம். ஆனால் உன் வாழ்க்கையிலே தேவனின் சிறந்ததை காண்பிப்பதிலே முதல் படிகளிலே ஒன்று, உன் தற்போதைய நிலைமையை குறித்து நீ அதிகமாய் அலுப்படைய வேண்டும், விரக்தி அடைய வேண்டும். இது எனக்கு போதாது, நான் முன்னேற வேண்டும் என்று உனக்கு அதை குறித்து ஒரு பொறுமையின்மை வேண்டும். நாம் எல்லாரும் உட்கார்ந்து நம்முடைய கடந்த வாழ்க்கையை பற்றி சிந்திக்கும் போது நம்மள பெரும்பாலோர் அந்த பரிசுத்தமான ஒரு அதிருப்தியை பெறுகிறோம். அப்போதுதான் நம்ம மதிப்பிட ஆரம்பிப்போம். நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன், நான் இப்போது எங்கே இருக்கிறேன், என்னுடைய எதிர்காலம் என்ன என்று நாம் சிந்திக்க ஆரம்பிப்பது ஒரு நல்ல ஆரம்பம். ஆனால் ஒரு காரியத்திலே சகோதரனை, சகோதரியை, நீ நம்பிக்கையோடு, நீ தேவனின் சிறந்ததை தேட ஆரம்பிக்கும் போது, அதற்கு முன்பாகவே அவர் ஏற்கனவே உனக்கு முன்பாகவே உனக்கு சிறந்ததை தேட ஆரம்பித்து விட்டார். ஆமேன். 2 நாளாகமம் 16:9 சொல்லுகிறது, ஏனெனில் இருதயத்தை முழுவதுமாய் அவருக்கு ஒப்புக் கொடுக்கிறவர்களை பலப்படுத்தும்படி யெகோவாவினுடைய கண்களோ பூமி எங்கும் உலாவுகிறது என்று நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமேன்.